உன்னதமான கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக அருளுருத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனாய் இருக்கிறேன். என்னோடு கூட நெகேமியா 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். நெகேமியாவின் ஜெபத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். அலங்கம் கட்டக்கூடிய பணியிலே நெகேமியா தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட்ட மனிதனாக நாம் பார்க்கிறோம். பல எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே சன்பல்லாத், தொபியா மற்றும் அநேகர் இந்த அலங்கம் கட்டுவதை பிடிக்காத அநேக வகையிலே சூழ்ச்சிகள் செய்தார்கள். இவை எல்லாவற்றையும் யூத ஜனங்களுக்கு விரோதமாய் செய்த இந்த காரியங்களை, இந்த வேலை தடைபடும்படியாக செய்த வேலைகளை நெகேமியா என்ன செய்தார்? ஜெபத்தோடு கூட இவைகளை மேற்கொண்டு வந்தார். இப்போது அலங்கங்கள் முழுவதுமாக கட்டி முடிக்கக்கூடிய சூழ்நிலையில இப்பொழுது வாசல்கள் வைக்க வேண்டும் இல்லையா? இந்த இடத்தில் என்ன செய்கிறார்கள்? நெகேமியாவுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்கிறார்கள். யூத ஜனங்கள் வேலை செய்வதில் சோர்ந்து போக வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தவர்கள் இப்பொழுது நெகேமியாவை கொன்று போட வேண்டும் என்று சொல்லி சூழ்ச்சி செய்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்ச்சிகள் என்ன என்பதை நாம் சுருக்கமாக சிந்திக்கலாம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷியமும் ஆள் அனுப்பி நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். பாருங்கள், நெகேமியாவை தனியாக அழைத்து பேசுவோம் என்று சொல்லி அழைத்து நெகேமியாவுக்கு பொல்லாப்பு செய்யும்படியாக அழைத்தார்கள். ஆனால் நெகேமியா மிக ஞானமாக இந்த பெரிய வேலையை விட்டு நான் வர முடியாது என்பதை தெளிவாக கீழுள்ள வசனங்களில் அவர் பதில் கொடுத்தார். பாருங்கள், நாம் கர்த்தருக்காக ஓடக்கூடிய வேலையிலும், ஒருவேளை குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய வேலையிலும், திசை திருப்பக்கூடிய வேலைகள் வரும்பொழுது நாம் ஞானமாக அதை மேற்கொள்ள வேண்டும். ஜெபத்தோடு கூட அதை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்ற பாடத்தை இங்கு நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். 2வது பொல்லாப்பு என்ன வந்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதே நெகேமியா 6ஆம் அதிகாரம் 5லிருந்து 7 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த பகுதியில பார்க்கும் பொழுது, பெர்சியாவின் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் செய்து என்ன செய்கிறார்கள்? நெகேமியா யூதாவுக்கு ராஜாவாக பார்க்கிறார். அதற்காக தீர்க்கதரிசிகளை ஆயத்தம் செய்து பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்ல போகிறார். இப்படி யூதாவுக்கு, பெர்சியா ராஜாவுக்கு விரோதமாக நெகேமியாவே ராஜாவாக போகிறார், அதற்காக அலங்கம் கட்டுகிறார். இப்படி தவறான செய்தி ராஜாவுக்கு போய்விடும். ஆகையினாலே இந்த சன்பல்லாத் என்ன செய்கிறார்? இதற்காக நாம் பேசுவோம், அதாவது நெகேமியாவுக்கு ஆதரவு அளிக்கிறது போல நாடகமாடி தனியாக அழைக்கிறார். இதற்காக நாம் பேசுவோம் என்று சொல்லி அழைக்கக்கூடியது நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சூழ்ச்சி எவ்விதமா இருக்கிறது பாருங்கள். ஆனா நெகேமியா மிகவும் ஞானமாக, அவர் ஜெப வீரராய் இருக்கிறதுனாலே அவர் சொல்கிறார், இதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய சிந்தனைகள், இது நிஜமல்ல என்று சொல்லி பதில் சொல்லிவிட்டு அவர் தன் வேலையை செய்ய ஆரம்பித்தார். தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட அழைப்புகள், தவறான அழைப்புகள் வரும்பொழுது அவர் ஜெபத்தோடு கூட அதை மேற்கொண்டதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில கூட சூழ்ச்சிகள், உங்களை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி தவறான நிலையில சூழ்ச்சிகள் வர வாய்ப்புண்டு. உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம் நல்லது என்று சொல்லி உங்களை தவறான இடத்திலிருந்து அழைக்கக்கூடிய அழைப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் தேவனோடு ஜெபத்தில் இருக்கும் பொழுது அதை மேற்கொள்ளலாம். 3வதாக என்ன காரியம் வருகிறது என்று சொல்லி பாருங்கள். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 10லிருந்து 13 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, செமையா என்னும் தீர்க்கதரிசியும் நாடகம் ஆடுகிறார். அவர் என்ன செய்கிறார்? பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்வதை போல பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள். ஆகையினாலே நானும் நெகேமியாகிய நீரும் இருவரும் தேவாலயத்திற்குள் ஒளிந்து கொண்டு கதவை சாத்தி கொள்ளலாம் என்று அவர் பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுவார். நெகேமியா இது பொய் என்பதை உணர்ந்து அதற்கு எதிர்த்து நிற்பார். என்ன காரணம்? நியாயப்பிரமாணத்தின்படி ஆசாரியர்கள் தவிர தேவாலயத்திற்குள் போவதற்கு அனுமதி இல்லை. அப்போ தீர்க்கதரிசியே இருந்தாலும் கர்த்தருடைய வேதத்திற்கு விரோதமாய் அவர் பேசுவார் என்று சொன்னால் அது பொய் என்பதை அறிந்து கொண்டார். இது சன்பல்லாத்து
கூலி கொடுத்து இந்த தீர்க்கதரிசனம் சொல்ல வைத்தார் என்பதை அவர் நிதானித்து அதை புரிந்து கொண்டு தன்னை காப்பாற்றி கொண்டார். பாருங்கள், இவையெல்லாம் எப்படி தன்னை காப்பாற்ற முடிந்தது? ஜெபத்தின் மூலமாக. எதை செய்தாலும் நெகேமியா 2ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ச்சியாய் பார்க்கும் பொழுது முதல் அதிகாரத்திலிருந்தே கூட அவர் ஜெப வீரராய் இருந்தார். பிரியமானவர்களே, எதை செய்தாலும் நாம் ஜெபித்து கர்த்தரிடத்திலே அனுமதி பெற்று வேத வார்த்தைக்கு உட்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையா இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய பணிகள் தடை வராது. தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை மேற்கொள்ள முடியும் என்ற சத்தியத்தை நெகேமியாவின் வாழ்க்கை மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகையினாலே நல்ல மனிதர்கள் கூட சொல்லக்கூடிய ஆலோசனை தேவனுக்கு பிரியமா என்பதை ஆலோசிக்க வேண்டும் என்பதை இதன் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்கள், தீர்க்கதரிசி தான் சொல்லுகிறார், தேவாலயத்திற்குள் போய் ஒளிந்து கொள்ளலாம் என்று சொல்லி. அது பொய்யான தீர்க்க தரிசனம் என்பதை நெகேமியா பகுத்தறிந்தார். காரணம் என்ன? அது வேத வார்த்தைக்கு உட்பட்டதல்ல, வேத வார்த்தைக்கு புறம்பான தீர்க்க தரிசனம் என்பதை உணர்ந்ததினாலே அதை அவரால் மேற்கொள்ள முடிந்தது, தன் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள முடிந்தது. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவன் காப்பாற்றப்படவும் உங்களுடைய சரீரமும் இந்த உலகத்திலே காப்பாற்றப்படவும் நம் ஜெபத்தோடு கூட வேத வார்த்தைக்கு உட்பட்ட வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாகவே சோதனையில் இருந்தாலும் அதை தாண்டி வரவும் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கவும் தேவன் நமக்கு உதவி செய்வார். ஆகையினாலே நாமும் கூட எல்லாவற்றுக்காக முதலாவது கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கொண்டு போவோம், ஜெபிப்போம், கர்த்தருடைய வார்த்தையினாலே நம்மை வேலையடைத்து காத்துக்கொள்வோம். அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.